என்ன அடி தூள் கிளப்புற? என்ன கஞ்சாவை போட்டிருக்கேன் தூள் கிளப்புறேங்கிற? அதை சொல்லி ஆட்டம் பாட்டத்தை சொல்றேன். அப்படியா? அதெல்லாம் இருக்கட்டும். என்ன மாமா? அரியா என்ன சொல்லுங்க. தரி என்ன மாமா? நம்ம ஐயனார் மேல சத்தியமா சொல்றேன். நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். இந்த சரியான பொம்பளை பிடிக்காச்சு. ஊர்ல என்ன நினைப்ப? பொம்பளை பிடிக்கும் நினைப்ப? அது இல்லடி, ஊரப்ப வரப்ப அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஊர் மேடையில இப்படி எல்லாம் பாக்குறேன். என்ன பாத்தீங்க? நெஞ்செல்லாம் மசூர் முளைச்ச உங்களே பாக்குறேன். அதையும் பாக்குறேன். சரி, நாங்களாம் காவலுக்கு போகணும். வள்ளியம்மா வர்றாங்க, என் தோழி வாரா. அவங்க வர்றதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயம். என்ன விஷயம்? நான் பருவ வயசு வந்துட்டேன். பருவம்னா வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்ததுல போட்டோ எடுத்தா காமிச்சு பண்ணி விட்டேன். குச்சி விட்டு குத்துறேன் போதுமா? அதனால கொள்ள பாக்குற தொண்டை வரைக்கும் வராது. வயசுக்கு வந்துட்டேன். நம்ம வீட்டை சுற்றி 5-6 பேர் கையில பிடிச்சிட்டே திரிகிறாங்களா? போன வச்சுட்டு பொண்ணு போடுவாங்க. அதனால எங்க அப்பா என்ன பண்ணாரு, உங்க கல்யாணம் பண்ணணும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டார். நான் சொல்லிட்டேன். என்னன்னு?
எனக்கு மாப்பிள்ளைனா நல்ல மாப்பிள்ளையா பணக்காரனா பாருங்கன்னு. உடனே எங்க அப்பா ஒரு அரசியல்வாதியை பார்த்துட்டாங்க. சந்தோஷம் தானே. அதான் பணக்காரன் ஏசி காரு ஏசி ரூமு எல்லாம் இருந்துச்சு. ஆனா எல்லாம் இருந்து 5 வருஷமா எங்களுக்கு பிள்ளை இல்லை. பள்ளி கூட கவலி சொல்லுது. பள்ளி சொல்ல நான் ஃபீல் பண்ணேன். ஏன் 5 வருஷமா பிள்ளை இல்லை? ஏன் அந்த ஆள் ஊருக்கு மீட்டிங் போனா இங்க போட்டு மீட்டிங்கும் இல்லை. 5 வருஷம் கழிச்சு நான் மாசமாயிட்டேன். 5 வருஷம் கழிச்சு மாசமாயிட்டேன். புரிஞ்சனாலதான் போன் பண்ணி அவர்கிட்ட சொல்றேன். சென்னையில இருக்காரு. என்னங்க நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு. சரி, அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றேன்? என்ன இது என் சதி அல்ல, எதிர்கட்சி சதி. எதிர்கட்சிக்காரனா எல்லாரும் செஞ்சுட்டு அடுத்த அதில் அள்ளி போடுறதா சொல்ல முடியாது. போயிருந்தாலும் போயிருப்பேன். இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி, அடுத்த மாப்பிள்ளை. அடுத்து யாரு? கபடி பிளேயர். அவர் இப்படி அப்படி நெஞ்செல்லாம் விரிச்சு வச்சிருக்கா. அடிச்சா 10 பேர் அடிச்சு பறக்க விடுறான். டைவெல்லாம் பெல்ட்டி அடிக்கிறான். ரைட்டு, இவன் தான் நமக்கு சரியான ஆளு. சரி, இவனை போட்டு தூக்கிடுவான் அப்படின்னு கபடி பிளேயரை கல்யாணம் பண்ணேன். 10 லிட்டர் பாலை கொடுத்தேன். சரி, ஆக்கி முடக்கு குடிச்சான். குடிச்சிட்டானா? என்ன ஆரம்பிப்போம்னு ரெண்டு இல்ல. சரி, துள்ளி குதிச்சா. என்ன செஞ்சா? கபடின்ட்டு வருமா தொட்டு போட்டு அவுட்டும் போய் படுத்துட்டு ஐயி தொட்டு கும்பிட்டுட்டானா? சரி, நம்மளாச்சும் ரைடு போகும்னு நான் கபடின்ட்டு போய் காலை வச்சேன்ல. ஏய், லாபில காலை வச்சு அவுட்டு வெளியே படி முண்டேங்கிறான். அங்கேயே அவுட் ஆயிடுச்சு. இனி உனக்கு தேவையா? அவனும் டைவர்ஸ். சரி, அடுத்த மாப்பிள்ளை. அடுத்து யாரு? அவர் தான் தீனி புத்திரில விழா வைக்கிறாரு. பயிர் சர்வீஸ்ல. ஆனா அவரை கல்யாணம் பண்ணி நான் ஒரு நாள் கூட கஞ்சி ஊற்றி சாப்பிடல. ஏன்? அடுப்பை 10 வச்சோம்னா நெருப்பு பிடிச்சி தண்ணி ஊற்றி அடைச்சிடுவேன். ஐயோ, அடுப்புல மட்டுமா ஊத்துறாப்புல? கடைசி மாப்பிள்ளை. இங்க ஊத்துறது இல்லை தண்ணி. கடைசி மாப்பிள்ளை. யாரு? சைக்கிளுக்கு பஞ்சர் விட்டுறேன். பஞ்சர் கிடக்காரு. ஏன் அவரை அப்படி என்ன நாளைக்கு எப்படியும் ஒரு 20 வண்டிக்காச்சும் பஞ்சரை ஒட்டி காசு வண்டிக்கு 100 ரூபா 2000 சம்பாதிக்க இது போது நமக்கு அப்படின்ட்டு அவரை கல்யாணம் பண்ணேன். சரி, அவரை கல்யாணம் பண்ண பஸ் ரூம்ல என்ன இருக்கும்? பஸ்ல பால் பழம் இருக்கும். ஆனா இருந்தாலும் பால் பழம் வச்சுக்கல. வேற என்ன? பஞ்சர் ஓட்டுற கட்டை, காத்திருக்கிற பம்பு, சொல்யூஷன் இதை வச்சுட்டு இருக்கேன். பஞ்சர் ஓட்டுற தேப்பு கட்டையா? தேப்பு கட்டை. என்ன உள்ள போறான்னு நினைச்சுக்கிட்டு நான் உள்ள போனேன். என்னை பார்த்தவன டயர் டீப்பு மாதிரி இருக்கும் போது தூக்கி போட்டுவிட்டு தண்ணிக்குள்ள போட்டு அமுக்கி தூக்குனாங்களா? என்னாச்சு? அவன் அமுக்குள்ள தண்ணிக்குள்ள ஒரு குசை போட்டுட்டேன். ஐயா, அப்புறம் அது முட்டை டிப்பு 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 வெளியில வரும்ல. ஆஹா, பஞ்சர் இங்கதான் அந்த கட்டை எடுத்துக்கிட்டு கொர 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 தேய்ச்சா. உனக்கு சுகமா இருக்குமே. ஆனா ஏயா உள்ள ரத்தம் உறைஞ்சு ரத்தம் ஊத்தி இருக்குது. ஐயோ, மேற்கொண்டு அந்த டீப் சொல்யூஷன் தடவி விட்டு டீப்பை குப்புற கவுத்தேன். இந்த தேய்ச்சது கொஞ்சம் ரத்தம் வந்துச்சா, இந்த சொல்யூஷன் தடவி வச்சோட குழு குழுன்னு இருந்துச்சு. அப்படிதான் கணக்கு காத்திருக்கலாம். நெருப்பு முடிச்சு எரிஞ்ச மாதிரி இவன் இந்த ஒட்டுனது எடுத்து கூடாதுன்னு இப்படி குறை குறைன்னு தேய்ச்ச கட்டையை திருப்பிட்டேன். திருப்பி இப்படி வச்சு மொங்கு 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 நல்லா ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கான். ஆமா, ஸ்ட்ராங்கா செஞ்சா ஒன்று முன்னாடி அடைச்சு பின்னாடி அடைச்சு நான் பட்டாலும் ஒரு வாரம் ஒன்றும் கிடைக்க முடியாது. அவசர ஆப்பத்துக்கு என்ன பண்ற? என்ன செய்யுது? அப்பப்போ பிள்ளைகளை வச்சு கிழிச்சு விட்டுக்கிறது. வேற என்ன செய்ய முடியும்? இல்லை, நம்ம வாழக்கூடாது, செத்து போயிட முடியும்னு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஆமா, எங்க ஊருக்கு அம்மா கரையில தூக்கு போட்டு சாவு போட்டு போனேன் புளிய மரத்துல. சரி, அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கு போடல. அவனுக்கு என்ன நிலைமை? பொண்டாட்டி சரியில்லை, உனக்கு புரிச்சு சரியில்லை. அது சரியா தான் போனதுக்கு ஒரு இழுப்பு எடுத்துக்கிட்டு எதுல இந்திய சரி வெளியே சொன்ன வெக்காடு சாவுறது தூக்கு போட்டு தூங்குற கழுத்து வலிக்கும்னு. அவன் சொன்ன டைம் ட்ரம் வாங்கிட்டு இருக்கேன். கட்டி சாப்பிட்டா வலி தெரியாது, கும்முன்னு இருக்கு, தூக்குல தூங்கிடலாம். கட்டி ரம்ம சாப்பிட்டு தூக்க போட்டு தூங்கணும். சரி, அவன் செத்துட்டு நான் புடைச்சிட்டேன். யோ, அது எப்படி? அவன் கைத்துல தூங்குன, நீ அதுல தூங்குன. அவன் காலை பிடிச்சிட்டு நான் தூங்குனேன். காலை பிடிச்சியா வேற எதையும் பிடிச்சியா? போதைய போட்டவன சாவ போறோம், கண்ணை மூடிக்கிட்டே சாப்பிட்டு போய் அவன் கைத்துல தொங்க வைப்பட அவன் கபட்டிக்குள்ள தலை விட்டு எதை பிடிச்சி தூக்குறது தெரியுது. சரி, நான் வந்துட்டேன், என் தோழியை பார்க்கணும். அடியே அவன் மொத்தம் ஜோலி முடிஞ்சு வச்சு முடி பண்றது மூஞ்ச காடு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. ரொம்ப அழகா இருக்கடி. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உலக்கையை வெறுத்துட்டேன்டி. ஏன்டி அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாமே பிரச்சனை தான். நீயே ஒரு பிரச்சனைங்கிறியா?
ஆளாளுக்கு வரேன் போறேன் செய்யறேன் ஒருத்தன் என்னன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் புரியலையே. இனிமே கல்யாணம் பண்ணி என்னத்தை கல்யாணம் பண்ணி ஏன்னா எதுனா கல்யாணம் பண்ணணும்னு கேள்விப்பட்டேன். ஆமா கல்யாணம் பண்ணி கிளியாஞ்சாகும். ஏடி கல்யாணம் இல்லையான்னு சலிப்பா சொல்றேன். ஆமா நீ ஒருத்தனும் சரியில்லை. அவன் போய் பாரு அவன் பாக்குற தொழில செஞ்சுட்டு போயிடும். நம்மள ஒருத்தன் சொல்லி போட மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேல கல்யாணம் பண்ணியாடி. ஆமா 10 புருஷன் பார்க்கப்பட்டு என்ன பண்றது? 10 சரியில்லையா? சரி இருக்கட்டும். சரி உன்னை கேக்குறேன். கேளு. நம்ம காவலுக்கு போகணும். ஆமாடி. போறேன். உன்கிட்ட என் மனசுல உள்ள ஆசையை சொல்லணும். அப்படியா? சொல்லி சொல்லி விட்டாரு. என்னது? அந்த கிளி பொண்ணு தேடுது 6 மாசம் ஒரு வருடம் அவன் பெரிவாடுது. அந்த கிளி பொண்ணு தேடுது ஆசையோடு ஏற்றி வைத்த பாசதியும் காற்றிலாறு அந்த கிளி ஒன்ன தேடு அந்த கிளி ஒன்ன தேடு. அப்படியே நினைச்சிட்டு இருக்க. அம்மா வர்றாங்க. கூப்பிடுமா? Thank you.
அப்ப இந்த ட்ரெயின் போனதுல அதுல இந்த ஒரு யார இந்த முட்டை போட்டா அவரை பிடிச்சி கட்டு போல. என்னப்பா சொல்றீங்க? வியாபாரம் நடக்குங்க. அப்பா இப்படி வர வியாபாரமா? யார் நீ? புதுசா வந்திருக்கு தோழி. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இந்த காட்டுக்கு வர சொல்லி உன்னை யாருமா சொன்னது? காட்டுக்கு யாரு வர சொன்னது? உங்க அப்பா இருக்காரு. அப்பா இருக்காரு. நம்ம வீட்டுக்காரு. யாரு? நம்ம வீட்டுக்காரர் மண்டே பிறந்து போடுவாங்க. நம்ம வீடு கட்டவர் அவர்தான் வீட்டுக்காரரு. ஓ, அந்த வீட்டை சொல்றியா? சரி, வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் அவர் தான் சொன்னாரு. என்னன்னு? வள்ளியம்மா வர்றாங்க என் மக. சரி, என் மகளுக்கு துணையா நீங்க எல்லாம் போங்க. சரி, கண்ணுக்கு எடுத்துமா காட்டுக்கு போய் காவல் பாருங்கன்னு சொன்னார். காவல் பார்க்க சொன்னார்ல. இது வரைக்கும் காட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்ல, காட்டுக்கு போனா அடிக்கிறாங்க. ஏன் பொடி பட்டம்னா அடிச்சு நொறுக்குறாங்க. எந்த காட்டுக்கு? எந்த காட்டுக்கு போன? யார் அடிச்சது? ஆமாம்மா, தண்ணியை போட்டு திரிகிறாங்க. இறை காட்டுக்கு நான் சொல்றேன். நீ எந்த காட்டுக்கு போன? நான் கண்ணு வெளியே தெரிய போறப்ப போனேன். ரொம்ப தேவை கரகம். அழகா இருக்குடி. பெண்கள் இப்படிதான் இருக்கணும். பங்குனி மாசம் மார்கழி மாசம் நிச்சய தோற்றம். அழகா இருக்கீங்க. மூடு பொருள் காச்சா நோக்கி போட நோக்கி. இல்ல அம்மா சரியா இருக்க காமிச்சு. அது சரி. எதுக்கு ட்ரௌசர் போட்டிருக்க? அச்சம் படம் நானும் பயிர் இருக்கணும். உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? நீங்க சொன்னதுல மூணுல ஒண்ணு மட்டும் என்ன இருக்கு? அச்சம் இருக்கா? அச்சம் இல்ல. நானும் இருக்கா? இல்ல. பயிர்ப்பு அந்த வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கு? என்ன வச்சிருக்கு? பைப்பு. ரொம்ப தேவை. அதை கேட்டு நான் என்னடி பண்ண வரேன்? அது எதுக்கு உனக்கு? அதை வச்சு நீ என்ன பண்ற சொல்லு. அம்மா, அந்த பைப்பை வச்சு தானே மண்டையை பொழந்துக்கிட்டு ஆர்வம் கோளாருக்கு அளவுலாம் போச்சு. அதை எடுத்து தலையில மட்டார் அடிச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கேன். என்ன இனிப்பு. தொழில் ஆர்வத்துல மண்டை உடனே தொழில கரெக்டா இருக்கணும்ல. ரத்தம் வந்துருச்சு. என்னன்னா மருத்துவமனைக்கு கூட்டு போற அளவுக்கு ஆயிருந்தா என்ன பண்றது? வேலைக்கு காவு கொடுக்கல, அதனால ரத்தத்தை காவு கொடுத்துருக்கு. சரி, இனிமே இந்த பிரச்சனை வராது. அதனால எப்போதும் உள்ள மேடுதான் அது. அந்த காவலாம் வேண்டியது இல்ல. அதனால நாம செய்யறதப்ப மற்றதுல ஏத்தக்கூடாது. நான் ஏன் உள்ள வந்து டவுசர் போட்டிருக்கேன், சிக்கனமா வாழ பழகிட்டேன். என்ன சிக்கனம்? ஏடி பொம்பளை உள்ள உள்பாவோட தான் கட்டணும். நீ எதுக்கு அப்பா போட்டுக்கிறத எடுத்து மாட்டிருக்க? இந்த சேலை நல்லா இருக்கா? அருமையா இருக்குடி. பார்த்தோன்னே அழகா இருக்கு சொல்றீங்கல்ல? ஆமா. இது வெளியில தெரியுது, பார்த்தோன்னு சொல்றேன். ஆமா. ஜாக்கெட் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. ஜாக்கெட் வெளியில தெரியுது, பார்த்து சொல்றேன். பாவாடை உள்ள கட்டிருக்கே தெரியுமா? தெரியாது. அதையே 300 400 காசு கொடுத்து வாங்கணும். ஆமா, அப்பதான் நல்லா இருக்கும். ஏன் பேசாம உள்ள கட்டுறது 300 400 எதுக்கு வாங்கணும்? வேற நம்ம ஊர் சந்தையில சோடி 50 ரூபாய் 2 டவுசர் வாங்கி மாட்டிக்க. ஏய், நம்ம வாடி போ. ஏய், அது எதுக்கு வாங்கிட்டு? டவுசர் வாங்க போறியா? அதே எதுக்கு வாங்கிட்டு? இதை கட்டிக்க. கட்டு 30 ரூபா 40 ரூபா இதுவே வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி முன்னால ஒன்று பின்னாடி. வள்ளியம்மா, நானும் வந்ததுல பாத்துட்டு இருக்கேன். அவளை ஒரு மாதிரி நீங்க பேசிட்டு, அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? அவளை பத்தி உனக்கு தெரியுமா? நான் பேசுறேன். அவளை பத்தி உனக்கு தெரியுமா? அவளை பத்தி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அவ யார் தெரியுமா? அவ யார் தெரியுமா? அவ யார் தெரியுமா? அவ யார் தெரியுமா? அவளை 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவதான். 10 புருஷனா? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? 10 புருஷனா? ஏடி புருஷன் பண்ண கண்ண எது வச்சிருக்கியோ? இல்லம்மா, 10 இதுவே மாசத்துக்கு 30 நாள். சீ, பத்தியோ என்ன ஒரு விஷயம் தெரியுமா? 30 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தாங்கன்னா என்ன ஆகும் நிலைமை? அம்மா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? என்னையே கேட்கறாங்க, உள்பாடை போட்டிருக்காங்க. ஆனா உள்ள 2 உள்பாடை கம்புது, அது யாருக்குமே தெரியல. இதெல்லாம் வெளில வந்து சொல்லுவியா? நானும் பாவடை கட்டிருக்கேன். இந்த பிள்ளையும் பாவடை கட்டிருக்கா. உள்ள தூக்குறது யாருக்கு? அது யாருன்னு தெரியலையே. அப்ப தூக்கி விட்டு இப்ப எரிஞ்சு போயிடுவாங்க. சரி, ஏதாவது விளையாடலாமாடி? எங்கடி போற? ஏய், இல்ல இல்ல, வா. அது இப்ப இல்ல. சரி, ஏதாவது புதுசா விளையாடலாமா? என்ன
புதுசா சொல்றீங்க. பொறுப்பான விளையாட்டா இருக்கணும். என்னது பொறுப்பு? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமே, சூப்பரா இருக்கும். 3 பேர் இருக்குமே, எப்படி அப்பா அம்மா விளையாடுறது? நான் தான் அப்பா, அம்மா நான் தான் பிள்ளை. என்ன தொட்டி கட்டி ஆட்டு, தொட்டி கிழிஞ்சு போயிருக்கு. நோய்க்கு கூட நோய்க்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? இவ்வளவு சொல்லவா? என்னடி நெளியிற? ஐயோ, என்ன புழு கொலைதான். அது சரி. என்னாச்சு? என்ன ஆச்சு? என்னடி என்ன ஒண்ணு? மடிப்பு கடை கூட மூக்கு குத்திருந்தோம் சார். அதுக்கு என்ன போ உள்ள வந்து ஐயோ, இந்த மூக்கு அந்த மூக்கு வாங்குறதுக்கு 1.5 மணி நேரம் தலைவர் பார்த்தாக்கல வச்சுக்கிட்டு ஒரே முகரே பாரு. என்ன படுத்துருக்க? கருமத்தை அதுல எப்படி தெரியுமா படுத்திருப்பாங்க? என்னடி பேசிட்டு இருக்க?
போ, இந்த ஆடை எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ அவுத்து காட்டிக்கிட்டு இருக்க. இந்த ஆடை எனக்கு சுத்தமா பிடிக்கல. உனக்கு இந்த ஊர்ல ஒரு இந்தாடி உங்களுக்கு பிடிக்கலனா சி அதெல்லாம் உள்பாட உள்ள சுருட்டி வச்சிருவேன். இப்ப போய் கட்டிட்டு இருந்தேன். நீ புடவை கட்டுனல உனக்கு கிடந்துச்சு யாருக்கும் தெரியல. ஏய் புடவை ஒழுங்கா கட்டிட்டு வா. சரி இருந்தாலும் மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஆசைகள் இருக்கு. மழையாது மழையாடுது. ஆமாம்மா. அதான் மழையா? மழையை பாருங்க. இன்னைக்குல ஓடுது அருவி. அந்த அருவியில போய் தொம கட்டின்னு நம்ம அதனால என் மனசுக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அப்படியா? என் மனசுக்குள்ள யாரும் இருக்காங்களா? ஆமாம்மா. என் மனசுக்குள்ள இருக்காங்களா? ஏழு பேர் அண்ணன் தம்பி. ஆமா. இந்த அண்ணன் தம்பியில எனக்கு பிடிச்சவர் யாரு? அவர்தான். எவரு? பேர் சொல்லக்கூடாது. பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி பேர் சொல்லவா, அது நியாயமாகுமா? பேரை சொல்லாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதுவும் அடையாளம் சொல்லு. அவருக்கு வந்து வீர அதிகம். என்ன வீர அதிகம்? வேற பெருசா இருக்கும். என்னது? மீச. அடேங்க அப்பா, எங்க அண்ணன் 7 பேர்ல நடுவுல உள்ளவர். ஆமா. வீரத்தேவன். வீரத்தேவன். வீரத்துக்கு பேர் போன ஆளு. ஆமா. 8 வரைக்கும் போயிருச்சு. ஆமாமா. ஆமாண்ணா. அவர்தான். அதனால என் மனசுக்குள்ள உள்ளவர் யார் தெரியுமா? சொல்லுங்க. எப்படி இருக்கிறார் தெரியுமா? என்னடி நீ பொம்பளை பிள்ளை, நீ கூந்தல பார்த்தா பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்கு. இது என்ன ஆம்பளை பிள்ளைங்க போடுற ஆடையை உடுத்திட்டு வந்திருக்க? இன்னைக்கு இதுதான் மாடல். அதுக்காக என்னடி இது கன்றாவி? ஏன்டி இதெல்லாம் போட்டு வந்திருக்க? சூப்பர்.
ஏய் அம்மா உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியும்? 5 வயசு புள்ள 10 வயசு பிள்ளை எல்லாம் சேலை பாவாடை தாவணி போடுது. சரி 20 வயசு எரும மாடு இந்த மாதிரி போட்டுட்டு சத்தமா தெரியுது. கையை பிடிச்சேன் பைய பிடிச்சான்னு மாட்டிட்டு அடியே ஏய் என்ன அழகு மூணுமல மல்லிகை கத்தை கொடுத்தா வந்துருவேன். என்ன முட்டைக்கண்ண பாக்குதடி முட்டை செல்ல மனசுக்கு அப்படிலாம் ஆசை நிறைய இருக்கு. வாடி எப்படி உள்ள போறா? உள்ள என்ன தானே வச்சிருக்க? ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு ஆசைப்படி புருஷ விரட்டவே அடிய மணி 1000 வாங்கி விரட்டவே ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு ஆசைப்படி புருஷ விரட்டவே அடிய மணி 1000 வாங்கி விரட்டவே அடிய மணி 1000 வாங்கி விரட்டவே மாசி மாசத்துல பல்லே நீதி ஊர்களே மாசி மாசத்துல பல்லே நீதி ஊர்களே மகனுக்கு படி படி மாட்டி நான் வந்து என்னகே போலே பாரதி சொல்ல மாட்டி நகனு சேலே கே போலே என்ன சொல்லே என்னடி இது? இது யாரு? எப்படி வித்தியாசமா பிள்ளைங்க நிறைய வருது? எங்க இருந்து வரீங்க? யார் நீங்க? இல்ல உங்களை பார்த்தா வெளிநாட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. எது? அங்க இந்த வேலை இங்க வச்சுக்காரு. அங்க போ செட்டிக்கார இருக்காரு. ஜப்பான் ஜப்பான். இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டை சுத்த பார்க்க. எது பார்க்க? சுத்தி சுத்தி பார்க்க. சுத்தி பார்க்க. எதுல வந்தீங்க? பிளேன். பிளேன். அது எங்க இருக்கு? ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் எங்க? ஏரோப்ளேன் சென்னையில லேண்ட் ஆயிட்டு. அங்க இருந்து இங்க எப்படி வந்தீங்க? டச்சி. டேங்க அப்பா. வாட் இஸ் திஸ்? This is அவங்க கேக்குங்க. This is called keyboard. கீழ போடு. Not keyboard போடு. Keyboard. நாக்கு கீழ. No ma, this is called keyboard ma. அப்படி சொன்னா பிரபு மணிகண்ட பிரபு. ஓ மணிகண்ட பருப்பு. பருப்பு நாட்டு பருப்பு பிரபு. ஓ வாட் இஸ் திஸ்? Hey, how are you? How are you? Hi, fine. Yes, I'm fine. Come on. ஆமா என்ன இத தட்டியா இருக்கு? ஓ ஆண்டவ படைச்சா கையாலே பெருத்தா. வாட் இஸ் யுவர் நேம்? பேர் வந்துட்டியா? வாட் இஸ் யுவர் நேம்? மோகன்தாஸ். ஓ மூக்குண்டாஸ். திஸ் வாட் இஸ் திஸ்? ஜப்லா ஜப்லா. ஓ ஓனகம். ஓனகம். What is this? Oh, Tonguraj. Your name?
ஓகே ஓகே போட நான் இங்க உள்ள லூசு முந்தேன். இதை ஏன் இதெல்லாம் வச்சுட்டு வந்திருக்க நீ? படுத்துக்கிறது எவ்வளவு பால்படாக்க வேணும் துப்பி விட்டா ஐயா அதனால தான் அப்படி நிறமாயி போச்சா? தனியா எடுத்துரு. அதுல பரவாயில்ல வந்துட்டு இருக்கு. ரெட்டுவோமா? ஒரே ரெட்டு. ஆளலே 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 புதிய இருக்கு. என்னடி இது? சின்ன சின்ன சின்னங்களா எதுக்கு பெட்டி ஆட்டிய போற? ஏன் அங்க போற? அங்க வா மிருதங்க சும்மா தான் இருக்கா. என்ன இதை விட அது சின்னமா இருக்கு. ஆளலே ஆளலே என்ன காரணம்? எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குரல் கூட யாரு இருந்தாலும் மாறிக்கிட்டு நிக்காது. கூட இருக்காம ஆளுங்க ஒரு விளம்பரத்தை முருகன் எடுத்து பெறவிருக்கும் வேலை நினைச்சாலும் தவ முழுமையான அப்பா சொன்னாரு மதிப்பு குறைவரையாவது வந்தார். என்னம்மா என்ன ஏதோ கற்பனையிலே நிக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நானே சொல்லவா? அனைத்து வரங்கள் வாசல் காணலாம் சார். சோ